ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். எவ்வளவு அழகாய் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னா அவங்கள அனாதை போல நான் விட்டுற மாட்டேன், நான் உங்களை கைவிட மாட்டேன். ஆண்டவர் எவ்வளோ நம்ம மேலே அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிற பாருங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன். இயேசு எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ தெய்வ பிள்ளைகளே, அதே போல் அவர் திரும்ப வரப்போகிறார். அந்த முதல் வசனம், அந்த யோவான் சுவிசேஷம் 11வது வசனங்களை வாசிங்களா, உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. ஆமீன். ஆண்டவர் அழகாக வாக்கு பண்ணுறார், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணி நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு ஆண்டு சொல்கிறார். அப்படியே சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆமீன் ஆவியான பரிசுத்த ஆவியனை குறித்து அங்கே சொல்லுகிறத நான் பார்க்குறோம். நான் உங்களை திக்கற்றலாம் விட நான் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி ஆவியானவர் நம்மளுக்கு ஆமீன் தேற்றவாளனாக இருக்கிறல்லவா. இந்த பிள்ளையில் எனக்குன்னு யாருக்கா பிரதர்? நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லை, எனக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை, எனக்கு விலவினத்தில் இருக்கிறேன், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது யாரும் இல்லை, என் பிள்ளைகளெல்லாம் நான் அப்படியே வளர்த்தேன், என் பிள்ளைங்களை கூட என்னை கண்டுகொள்ளலை, என்னோட ஹாஸ்டலில் சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படி கவலைப்படுறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தாயும் தகப்பனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு நல்ல நண்பராக இருக்கிறார். உங்கள் கையில் நன்மை வாங்கி உங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக காரியங்களை நடப்பித்திருக்கலாம். பயப்படாதீங்க. அவர் ஒரு நாள் உங்களை திக்கற்றர்களாக விட மாட்டார். அவருக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறாரா. உங்களுக்கு யாரும் நியாயம் செய்யல நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். அதுவே சொல்லிட்டு ஆமீன் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவராக இருக்கிறாரா. உங்களை நேசிக்க யாரையும் கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் அல்லவா. ஜீவனோட வேற என்ன பெருசு இருக்கு? ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைச்சதுனால தான், உங்கள் மேலே அன்பு வச்சதுனால தான் அவர் தன் ஜீவனை கொடுத்தார். தேவடியில் திக்கற்றுலா இருக்கிறேன், என்னை யாரும் விசாரிக்கல, கவலைப்படாதீங்க. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், சங்கீதரின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 16வது வாசிங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். திக்கற்றவளுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருப்பாங்க. திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை என்ன பண்ண அலட்சியம் பண்ணாமல், உலகம் உங்களை அலட்சியம் பண்ணியிருக்கலாம், உறவுகள் உங்களை அலட்சியம் பண்ணியிருக்கலாம். இதே போல நீங்கள் நம்பின நபர்கள் உங்கள் கருத்தை நன்மை வாங்குற அலட்சியம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அலட்சியம் பண்ணலையா. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நீங்கள் அப்போ என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் தம் இருதயத்தை ஊற்றும் போது, ஆண்டவர்களை விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுக்க உண்மையில் தேவன் இருக்கிறார். உங்களை உலகம் அவங்கள அலட்சியம் பண்ணியிருக்கலாம், தேவ பிள்ளையில உங்களை அலட்சியம் பண்ணாத தேவன் ஒரு இருக்கிறார். அவர் திக்கற்றவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். இன்றைக்கும் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த உண்மையில் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றர்களாக விடேன்னு சொன்ன கர்த்தர் உங்களை ஒரு நாள் திக்கற்றகளை விட மாட்டார். தைரியமாக போங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் எங்கள் தகப்பனாய், நீர் எங்கள் தாயா, எங்கள் மூத்த சகோதரனா இருக்கிறபடி ஸ்தோத்திரம். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத கர்த்தர் ஆண்டவரே. யார் என்னென்ன சூழ்நிலை எனக்குன்னு யாரிலேன்னு கலங்கி கொண்டிருப்பாங்க, நான் நீங்கள் உதவி செய்கிற கர்த்தர். இப்போ இன்னைக்கு என்ன அவங்களுக்கு ஒத்தாசை வேணுமாப்பா, நீங்கள் அனுப்பித்தாங்கப்பா. அவளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், அங்கே இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். திக்கற்றவர்களை கைவிடாத தேவன் உங்களோடு இருக்கிற. தைரியமாக போங்க. God bless you.